பறவைகளோட கிராமத்துல கடந்த ஒரு வாரமா தொடர்ந்து மழை பெஞ்சுக்கிட்டே தான் இருந்துச்சு. ஆகாயம் மேகமூட்டமா தான் இருந்துச்சு. இடைவிடாம பெய்யுற இந்த மழையால பறவைங்களால வெளியில எங்கேயும் போக முடியல. பசங்களுக்கு ஸ்கூலு காலேஜ் எல்லாமே லீவ் விட்டுட்டாங்க. பசங்க எல்லாரும் வேற வழி இல்லாம வீட்ல அமைதியா தான் இருந்தாங்க. வீட்ல இருந்து இருந்து ரொம்ப போர் அடிச்சுக்கிட்டே இருந்ததுனால சின்ன பசங்களான புஜ்ஜி குருவி பன்னுக்கிளி ரெண்டு பேரும் கொடைய பிடிச்சுக்கிட்டு வெளியில இருக்கிற ஒரு வேப்ப மரத்துக்கு கீழே வந்து உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. புஜ்ஜி, என்ன புஜ்ஜி, ஒரு வாரத்துல இருந்து இந்த மழை விடாம கொட்டிக்கிட்டே இருக்கு. கிரவுண்டுக்கு போய் எவ்வளோ நாள் ஆச்சு. வீட்டில் இருக்கிறதுக்கு போர் அடிக்குது. கிரவுண்டுக்கு போய் விளையாடலான்னு பார்த்தா கிரவுண்டு முழுக்க சேராவே இருக்கே. அப்போ புஜ்ஜி அவ கையில இருந்த கொடைய ஓரமா எடுத்து வச்சுட்டு, ஆமாண்டா பன்னு, ஒரு வாரத்துல இருந்து இந்த மழை விடாம கொட்டிக்கிட்டு இருக்கு. கிரவுண்டுக்கு போய் விளையாடலான்னு பார்த்தா கிரவுண்டு முழுக்க சேரா இருக்கு. சரி, காலேஜுக்கு போய் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட பேசிக்கிட்டு விளையாடலான்னு பார்த்தா மழைனால காலேஜுக்கு லீவ் விட்டுருக்காங்க. இந்த குளிரு காத்து மழைக்கு வெளியே வரவே பேஜாரா இருக்குடா. ஆமாம் புஜ்ஜி, என் மனசுல இருக்கிறத நீ அப்படியே சொல்லிட்ட. எங்க அம்மா ஒரு வாரத்துல இருந்து பருப்பு சாதம் காய்கறி சாதம்னு சமைச்சு கொடுத்து அதையே சாப்பிட்டு என் வாயெல்லாம் செத்து போயிருக்கு. இந்த கொட்டுற மழையில சுட சுட காரமா ஏதாவது சாப்பிடணும் போல இருக்கு. அதுலேயும் அந்த மீன் குழம்பு அப்படியே புளிப்பா காரமா அப்படியே ஃப்ரை பண்ணி சாப்பிட்டா அதோட ருசி அப்பப்பா. அதை பத்தி யோசிக்கும் போதே என்னோட வாயில எச்சில் ஊறுது. புஜ்ஜி உற்சாகமா, அது ஒண்ணு இல்லடா பன்னு, நீ மீன் குழம்புன்னு சொன்ன. நீ மீன் குழம்புன்னு சொன்ன உடனே எனக்கு ஆசையாயிடுச்சு. இப்பவே மீன் குழம்பு சாப்பிடணும் போல இருக்கு. சரி வாடா, வீட்டுக்கு போய் உங்க அம்மா கிட்டயும் எங்க அம்மா கிட்டயும் விஷயத்த சொல்லலாம். அவங்க கிட்ட விஷயத்த சொன்னாலே போதும், அவங்க எப்படியாவது மீன் குழம்பு செஞ்சிருவாங்க. அப்படி ரெண்டு பிள்ளைங்களும் கொடை எடுத்துக்கிட்டு சந்தோஷமா துணியோட வீட்டுக்கு போனாங்க. அப்போ ஏற்கனவே துணியோட வீட்டுல சோட்டுக்கிளி உட்காந்துக்கிட்டு இருந்தா. ரெண்டு பேரும் சுட சுட டீய போட்டு குடிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க. அம்மா, லூசி ஆண்டி, நீங்க எங்களுக்காக உடனடியா ஒரு வேலை செய்யணும். துணி குருவி ஆச்சரியமா, என்னாச்சு புஜ்ஜி, இந்த குளிர் காத்து மழையில எதுக்காக அப்படி ஓடி வரீங்க? இந்த மாதிரி நேரத்துல போனா ஜுரம் வந்துரும். அம்மா, எங்களுக்கு எதுவுமே ஆகாது. ஆனா எங்களுக்கு ஒரு ஆசை. இந்த மழை காலத்துல சுட சுட காரமா புழுப்பா மீன் குழம்பு சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு. எங்களுக்காக மீனை சமைச்சு கொடுக்கறீங்களா? அத கேட்டு சோட்டுக்கிளி ரொம்ப கோவமா, என்னடா பண்ணு, இந்த கொற்ற மழையில சேத்துல எங்களை போய் மீன் பிடிக்க சொல்றீங்களே? இந்த மாதிரி நேரத்துல நாங்க மீன் பிடிக்க போனா கால் வலிக்கு அந்த தண்ணியில விழுந்துட்டா அதுக்கப்புறம் என்ன பண்றது? புஜி, சோட்டு ஆண்டி சொல்றது கூட உண்மைதானே. இந்த மாதிரி கொற்ற மழையில நாங்க போய் மீன் பிடிக்க முடியுமா? எங்கேயாவது கால் வலிக்கு தண்ணியில விழுந்துட்டுமோ, இல்லனா உடம்புக்கு முடியாம போயிடுச்சுன்னா என்ன பண்றது? உங்களுக்காக உருளைக்கிழங்கும் பருப்பு சாம்பாரும் செஞ்சு வச்சிருக்கேன். சீக்கிரமா போய் சாப்பிடுங்க பாக்கலாம். புஜ்ஜி குருவி அழுதுகிட்டே, அம்மா ப்ளீஸ்மா, எங்களுக்காக இத கூட செய்ய மாட்டீங்களா? கொடைய புடிச்சுக்கிட்டு ஆத்துக்கு போய் மீனை புடிச்சுக்கிட்டு வாங்கம்மா. அந்த பருப்பு சாதம் எல்லாம் சாப்பிட்டு நாக்கு செத்து போயிருக்கு. புஜ்ஜி, பன்னு, ஆண்டி சொல்லிக்கிட்டு இருக்காங்கல்ல முடியாதுன்னு. ஆனாலும் நீங்க எங்க பேச்ச கேட்க மாட்டேங்கிறீங்க. இந்த மழையில நாங்க போய் ஆத்துல இருந்து மீன் பிடிச்சு கொண்டு வர முடியுமா? முடியாத வேலை இல்லையா? யாராவது மீன் பிடிச்சு கொண்டு வந்து வாசல்ல கொடுத்தாங்கன்னா நாங்க வாங்கி நல்லபடியா சமைச்சு போடுறோம். ஆமா, யாராவது வாசல்ல கொண்டு வந்து வித்தா கண்டிப்பா உங்களுக்காக சமைச்சு போடுறோம். இப்ப போய் சாப்பிடுங்க. புஜ்ஜி பன்னு ரெண்டு பேருமே அம்மாக்களோட பேச்சு கேட்டு ரொம்பவும் வருத்தப்பட்டாங்க. அதே வருத்தத்துல வீட்ல திண்ணையில வந்து உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. மழை பெஞ்சுக்கிட்டே தான் இருந்துச்சு. அப்போ பன்னுக்கிளி கவலையா, பாத்தியா புஜ்ஜி, நம்ம பிளான் எல்லாம் ஃப்ளாப் ஆயிடுச்சு. இந்த கொற்ற மழையில யாரு புஜ்ஜி மீனை விட்டுக்கிட்டு வருவான்? சரி வா, இன்னைக்கு நம்ம தலையில அந்த பருப்பு சாதம் தான் எழுதி வச்சிருக்கு. டே பண்ணு, இருடா, அதுக்காங்கட்டி ஏன் இவ்வளோ சோர்ந்து போற? என்கிட்ட ஒரு அற்புதமான ஐடியா இருக்கு. முந்தா நேத்து சின்ன கிட்ட பேசும்போது அவங்க வீட்டுல அவங்க அம்மா நான்வெஜ் கொண்டு வந்து சமைக்கிறாங்கன்னு சொன்னான். இப்பவும் போன் பண்ணி பார்க்கலாம். ஒருவேளை நான்வெஜ்ஜா இருந்தா அவங்க வீட்லயே போய் சாப்பிட்டு வந்துடலாம். கொஞ்சம் பொறுமையா இருடா, நான் ஒரு தடவை போன் பண்ணி பார்க்கறேன். வாவ், சூப்பர் ஐடியா. உடனே அவங்களுக்கு போன் பண்ணு.
புஜ்ஜி உடனே அவளுடைய போன் எடுத்து சின்னுவுக்கு கால் பண்ணா. அந்த பக்கம் சின்னுவும் கால் அட்டென்ட் பண்ணா. ஹலோ புஜ்ஜி, என்னடி எங்க இருக்க? இந்த நேரத்துல நாங்க எங்க இருப்போம்டா? சரி சரி, மத்தியான நேரத்துக்கு உங்க வீட்ல என்ன சமையல் செஞ்சிருக்காங்க? சின்னு காக்கா சிரிச்சுக்கிட்டே, அப்பப்பா புஜ்ஜி, என்ன சொல்ற புஜ்ஜி, எங்க அம்மா காலையிலேயே ஆத்துக்கு போய் 2 பெரிய பெரிய மீனை புடிச்சு கொண்டு வந்திருக்காங்க. இப்போ சமைச்சு முடிச்சாச்சு. அந்த மசாலா வாசத்துக்கு என்னோட வயிறு நிறைஞ்ச மாதிரி இருக்கு. இப்போ சாப்பிடணும். அப்போ பன்னு போனை வாங்கிக்கிட்டு சத்தமா, டேய் சின்னு, என்னடா மீன் குழம்பு உங்க வீட்ல? நாங்க எல்லாம் மீனை கண்ல பார்த்து எவ்வளவு நாளாச்சு தெரியுமா? சரி சரி, உங்க அம்மா வீட்ல இருக்காங்களா? ஒரு தடவை போன் குடுறான், நான் பேசணும். இரு குடுக்குறேன். சின்னு சிச்சு கிட்ட போன் கொடுத்தான். அம்மா, பன்னு உங்ககிட்ட பேசுதுமா, எடுத்துக்குங்க. சிச்சு அந்த போனை வாங்கிக்கிட்டு, பன்னு, என்னப்பா எப்படி இருக்க? வீட்ல எல்லாம் நல்லா இருக்காங்களா? இந்த குளிருக்கு வெளிய எங்கேயும் போகாதீங்க. ஆண்டி, நாங்க நல்லா இருந்தாலும் எங்க வயிறு நல்லா இல்ல ஆண்டி. இந்த குளிருக்கு எங்க அம்மா கிட்டயும் துணி ஆண்டி கிட்டயும் மீன் குழம்பு சமைச்சு கொடுங்கன்னு கேட்டோம். ஆனா இந்த மாதிரி மழையில ஆத்துக்கிட்ட போக முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. சின்ன கிட்ட கேட்டப்போ உங்க வீட்ல மீன் குழம்பு அப்படின்னு சொன்னா. ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி, இன்னைக்கு உங்க வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு வரட்டுமா? அப்போ சிச்சு சந்தோஷமா பன்னு கிட்ட, ஐயோ, என்னப்பா பன்னு அப்படி கேட்டுட்ட? நீயும் என் பையன் மாதிரி தானே. பாவம் அம்மாவுங்க மழை அதிகமா இருக்கிறதுனால போயிருக்க மாட்டாங்க. கொடை புடிச்சுக்கிட்டு நீங்க 2 பேரும் பத்திரமா வீட்டுக்கு வந்து சேர்ந்துருங்க. அப்போ புஜ்ஜி ரொம்ப உற்சாகமா, Thank you so much ஆண்டி. எங்களுக்காக கொஞ்சம் சாப்பாடு வெச்சிருங்க, இப்பவே கிளம்புறோம். புஜ்ஜி பன்னு 2 பேருமே கொடைய பிடிச்சுக்கிட்டு சந்தோஷமா சிச்சு காக்காவோட வீட்டுக்கு போனாங்க. சிச்சு காக்கா பசங்களுக்காக சுட சுட சாப்பாடு மீன் குழம்ப சமைச்சு வச்சிருந்துச்சு. பசங்க எல்லாருமே சந்தோஷமா அந்த சாப்பாட சாப்பிட்டு முடிச்சாங்க. வாவ் சிச்சு ஆண்டி, நீங்க எவ்வளவு அற்புதமா மீன் குழம்பு வச்சிருக்கீங்க. மீனெல்லாம் நல்லா சாஃப்டா மெதுவா இருக்கு. என்னோட வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு மீன் குழம்பு நான் சாப்பிட்டதே இல்ல ஆண்டி. ஆமா ஆண்டி, இந்த கொற்ற மலையில எங்களோட வேண்டுகோளை நீங்க நிறைவேற்றிருக்கீங்க. எங்க வயித்தை நிறைச்சதுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி ஆண்டி. சிச்சு சிரிச்சுக்கிட்டே, ஐயோ எதுக்குப்பா தேங்க்ஸ். இந்த கொற்ற மலையில வேலை இல்ல ஒண்ணு இல்லையா, வீட்டுல உட்காந்துருக்க போர் அடிச்சுச்சா, அதனாலதான் ஆத்துக்கு போய் மீன் புடிச்சு கொண்டு வந்து சமைச்சேன். புஜ்ஜி கொஞ்சம் யோசிச்சு பார்த்து, ஆண்டி எனக்கு ஒரு அற்புதமான ஐடியா வந்திருக்கு. எங்க அம்மா கிட்ட மீன் குழம்பு சமைச்சு கொடுங்கன்னு சொன்னப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னு தெரியுமா? யாராவது மீன் பிடிச்சு கொண்டு வந்து வித்துக்கிட்டு இருந்தா அவங்ககிட்ட இருந்து மீனை வாங்கி உங்களுக்கு சமைச்சு கொடுக்கறோம்னு சொன்னாங்க. ஆனா நீங்க இந்த மலையில வீட்ல சும்மா இருக்கணும்னு சொல்றீங்கல்ல, நீங்க எதுக்காக ஆத்துக்கு போய் மீன் பிடிச்சு மீன் வியாபாரத்தை செய்யக்கூடாது? எங்க அம்மா மாதிரி எத்தனை பேரு யாராவது மீன் கொண்டு வருவாங்கன்னு காத்துக்கிட்டு இருப்பாங்கல்ல. நீங்க மீன் வியாபாரம் பண்ணா லாபம் வரும், எங்களுக்கும் டெய்லி மீன் குழம்பு கிடைக்கும். பன்னு உற்சாகமா, ஆமா ஆண்டி, புஜ்ஜி சொல்றது என்னவோ நல்ல ஐடியா தானே. நீங்க டெய்லி காலையில ஒரு கூட மீனை புடிச்சுக்கிட்டு அந்த மீனை கொண்டு வந்து ஊர் முழுக்க வியாபாரம் செய்யுங்க. அப்போ உங்களுக்கும் லாபம் வரும், எல்லாருக்கும் மீன் கிடைக்கும். சிச்சு காக்கா ரொம்ப சந்தோஷமா, பசங்களா எவ்வளவு நல்ல ஐடியாவை சொல்லிருக்கீங்க. ஆமா, இந்த மழை காலத்துல நான் வீட்ல சும்மா தான் உட்கார்ந்து இருக்கேன். நான் ஏன் ஆத்துக்கு போய் மீன் புடிச்சு கொண்டு வந்து இந்த ஊர்ல வியாபாரம் செய்யக்கூடாது? அப்படியே செய்யறேன். பசங்க 2 பேரும் சந்தோஷமா அங்கிருந்து அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. சிச்சு காக்கா மழை பெய்ற நேரம் கொடைய பிடிச்சுக்கிட்டு அங்கிருந்து நேரா ஆத்தங்கரைக்கு போச்சு. கையில இருக்கிற தூண்டில போட்டு ஒவ்வொரு மீனா பிடிக்க ஆரம்பிச்சுது. பிடிச்ச மீன் எல்லாத்தையுமே பக்கத்துல இருக்கிற கூடையில போட்டுக்குச்சு. அதுக்கப்புறம் கூடைய தலையில சுமந்துக்கிட்டு மெதுவா ஊருக்குள்ள வந்துச்சு. மீன் வேணுமாமா? மீன் உங்களுக்காக கொற்ற மலையிலயும் ஆத்துக்கு போய் புடிச்சுக்கிட்டு வந்திருக்கேன். நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு. சிச்சுவோட குரலை கேட்ட உடனே வீட்டுக்குள்ள இருந்து துணிக்குருவி சோட்டுக்கிளி 2 பேருமே மீன் வாங்குறதுக்காக சிச்சு கிட்ட வந்தாங்க. அட சிச்சு, நீயா? இந்த கொற்ற மலையில இந்த மீனை எங்க இருந்து புடிச்சிட்டு கொண்டு வந்த? சிச்சு சிரிச்சுக்கிட்டே, நம்ம ஊரு ஆத்துல தான் புடிச்சுக்கிட்டு வந்த. வீட்ல எதுக்கு சும்மா உட்காருது, ஏதாவது வியாபாரம் செஞ்சா காசு கிடைக்குமேன்னு கொண்டு வந்த. நேத்து பன்னு புஜ்ஜியும் மீன் குழம்பு சாப்பிடணும்னு சொன்னாங்க. சோட்டுக்கிளி ரொம்பவும் சந்தோஷமா, அப்பா ரொம்ப நல்லதா போச்சு சிச்சோ. நேத்து எங்க பசங்க மீன் குழம்பு வச்சு கொடுங்கன்னு அடம் புடிச்சுக்கிட்டு இருந்தாங்க.
எங்களால வச்சு கொடுக்கவே முடியல. நல்லதா போச்சு, ஒரு 2 கிலோ கூட இன்னைக்கு சமைச்சு கொடுக்கறேன். ஆமா சிச்சு, ஒரு 2 கிலோ கொடு. இந்த மலையில கடவுள் மாதிரி வந்த. அப்படி சோட்டுவும் துணியும் மீனை வாங்கினதுக்கு அப்புறம் சிச்சு காக்கா ஊருக்குள்ள போக போக எல்லாருமே சிச்சு கிட்ட இருந்து மீன் வாங்க ஆரம்பிச்சாங்க. கிட்டத்தட்ட முக்காவாசி மீனும் காலியா போச்சு. கடைசியில மகியோட வீட்டுக்கிட்ட போகும்போது அந்த கூடையில 1 கிலோ மீன் மட்டும்தான் இருந்துச்சு. மகி மகி, ஃப்ரெஷ்ஷா மீனை கொண்டு வந்திருக்கேன், வாங்கிக்கிறீங்களா? அப்போ மகிக்கழுகு வீட்டை விட்டு வெளியில வந்து, அடடே சிச்சு, நீயா? என்ன சிச்சு, இந்த மலையில மீன் வியாபாரத்தை ஆரம்பிச்சிருக்கியா? பரவாயில்ல சிச்சு, மீன் நல்லா தான் இருக்கு. இத பார்த்தா சாப்பிடணும் போல இருக்கு. ஆனாவா? ஆனா என்ன மகி, விலைய அதிகமா சொல்லுவேன் அப்படின்னா உங்ககிட்ட எல்லாம் அப்படி சொல்ல மாட்டேன். அதை கேட்டு மகி, ஐயோ, விலை பத்தியெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை சிச்சு. இருந்தாலும் எனக்கு வயசாயிடுச்சு. இந்த மீனை எடுத்துட்டு போய் நல்லா சுத்தமா க்ளீன் பண்ணி கழுவி குழம்பு வைக்காங்கட்டியும் என்னால முடியாதுப்பா. வயசாயிடுச்சுல, அதனால தான் வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். சிச்சு அதை புரிஞ்சுக்கிட்டு, ஐயோ மகி, அப்படிங்களா? இந்த வயசுல அந்த வேலை செய்யறது ரொம்ப கஷ்டம்தான். சிச்சு, நான் உனக்கு ஒரு யோசனை சொல்லட்டா? இந்த ஊர்ல என்ன மாதிரி வயசானவங்க பேச்சுலர்ஸ் பசங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருமே இந்த மாதிரி மீனை கொண்டு போய் க்ளீன் பண்ணி சமைச்சு சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீயே மீன் குழம்பு வச்சு வியாபாரம் செஞ்சு கொடுத்தேன்னா அதனால உனக்கு நல்ல லாபமும் வரும், உன்னோட வியாபாரமும் அதிகமா பெருகும். உனக்கு நல்ல லாபம் வரணும்னா நல்லா யோசிச்சிச்சோ. அப்ப சிச்சு காக்கா அவன் மனசுல இப்படி நினைச்சுக்கிட்டா. மகி சொல்றது கூட உண்மைதான். பச்சை மீன் வியாபாரம் பண்ண வாங்குறவங்க மட்டும்தான் வாங்குவாங்க. மீன் குழம்பு செஞ்சு வியாபாரம் செஞ்சா இந்த ஊர்ல எல்லாரும் வாங்குவாங்க. அப்படி நினைச்சுக்கிட்டு, மகி, நீங்க எனக்கு ஒரு அற்புதமான யோசனையை சொல்லிருக்கீங்க. நீங்க சொன்ன மாதிரி நாளையில இருந்தே நான் மீன் குழம்பு வியாபாரத்தை ஆரம்பிக்கிற முதல்ல உங்ககிட்ட தான் வருவேன். மகி சிரிச்சுக்கிட்டே, சரி சிச்சு, நான் உன்னோட குழம்புக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். அப்படி சிச்சு காக்கா ரொம்பவும் சந்தோஷமா அங்கிருந்து வீட்டுக்கு போச்சு. அடுத்த நாள் காலையில சிச்சு காக்கா அவ கொண்டு வந்த மீனை வச்சு நல்ல காரசாரமா புளிப்பா மீன் குழம்பு செஞ்சுக்கிட்டு இருந்தா. அந்த மீன் குழம்போட வாசம் குழம்பு கொதிக்கும் போதே ஊரெல்லாம் பரவ ஆரம்பிச்சுது. அப்படி அவ மண்பானையில செஞ்ச அந்த மீன் குழம்பு பானையை கொண்டு வந்து தள்ளு வண்டியில வச்சுக்கிட்டு ஒரு கொடியையும் மேல வச்சு ஊருக்குள்ள வண்டிய தள்ளிக்கிட்டு வந்தா. கொற்ற மலையில உங்களுக்காகவே ஃப்ரெஷ்ஷான மீன் பிடிச்சி மீன் குழம்பு செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். வாங்க வாங்க, வந்து வாங்கிட்டு போங்க. மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டும் போது நல்ல மணமணக்கிற மீன் குழம்போட வாசம் வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு இருந்த பறவைங்க எல்லாரையுமே வெளியில வர வச்சுது. அப்படி எல்லாரும் சிச்சு வண்டிக்கிட்ட வந்தாங்க. அப்பப்பா சிச்சு, மீன் குழம்பு வாசனை அற்புதமா இருக்கு. எங்களுக்கு வேலைக்கு போகணும், நேரமாகுது, குழம்பு வைக்க டைம் இல்லை, 1/2 கிலோ கொடு. எனக்கும் குடிச்சிச்சு. இந்த மலையில மீன் குழம்பு ஸ்வர்க்கம் தான். அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே கொஞ்ச நேரத்திலே ஊர்ல இருக்கிற நிறைய பறவைங்க வந்து சிச்சு கிட்ட இருக்கிற அந்த மீன் குழம்பு பணம் கொடுத்து வாங்கிக்கிட்டு போனாங்க. இப்போ சிச்சு கையில கொஞ்சம் குழம்பு தான் இருந்துச்சு. ஆனா கை நிறைய அவ பணம் வச்சுக்கிட்டு இருந்தா. வாவ், மகி சொன்ன மாதிரி மீன் குழம்பு வச்சு வியாபாரம் செஞ்சா பச்சை மீன் விற்கிறதோட 2 மடங்கு அதிகமா லாபம் வருது. இவ்வளோ எனக்கு லாபம் வர்றதுக்கு காரணம் அந்த பன்னு புஜ்ஜியும் தான். சிச்சு காக்கா மிச்சம் இருக்கிற அந்த மீன் குழம்ப ஒரு கிண்ணத்துல ஊத்தி அதை நேரம் எடுத்துக்கிட்டு துணியோட வீட்டுக்கு போய் கதவை தட்டுச்சு. அப்பதான் புஜ்ஜி குருவி வெளியில வந்தா. அந்த மீன் குழம்ப சிச்சு காக்கா புஜ்ஜி கையில கொடுத்து, வாங்கிக்கமா புஜ்ஜி, உனக்காக சுட சுட மீன் குழம்பு. புஜ்ஜி ரொம்ப ஆச்சரியமா, ஆண்டி, நேத்து நீங்க பச்சை மீன் வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க, இன்னைக்கு குழம்பு வச்சு கொண்டு வந்திருக்கீங்க. இது எல்லாமே உன்னாலதான் புஜ்ஜி. அன்னைக்கு நான் வீட்டுல மழை காலத்துல சும்மா இருக்கும்போது மீன் வியாபாரம் செய்ய அப்படின்னு நீ சொன்ன. ஆனா மகி மீன் குழம்பு செஞ்சு வியாபாரம் செய்யுங்கன்னு சொன்னாங்க. அவங்க சொன்ன மாதிரி மீன் குழம்பு செஞ்சு வியாபாரம் செஞ்சேன். எனக்கு 2 மடங்கு லாபம் கிடைச்சது. இது எல்லாத்துக்கும் நீ தானே காரணம். அதான் உனக்கு ஃப்ரீயா குழம்பு குடிச்சிட்டு போலான்னு வந்தேன். அப்போ துணி, அட சிச்சு, வியாபாரம் நல்லா நடக்குதா? ரொம்ப சந்தோஷம். ஆமான் துணி, கொற்றமலையில வீட்டுல சும்மா தானே இருக்கணும், அதனாலதான் வியாபாரத்தை ஆரம்பிச்சிருக்கேன். சரி, நான் கிளம்புறேன். நாளைக்கும் வியாபாரத்துக்கு போனோம்ல. சிச்சு காக்கா ரொம்பவும் சந்தோஷமா அங்கிருந்து வீட்டுக்கு போச்சு. அதுக்கப்புறம் துணி புஜ்ஜி 2 பேரும் சிச்சு கொடுத்த அந்த மீன் குழம்புல சாப்பாடு போட்டு நல்லா சாப்பிட்டாங்க.
அப்படி சிச்சு காக்கா அந்த மழை காலம் முடியிற வரைக்குமே முதல்ல புஜ்ஜி கொடுத்த ஐடியாவால மீன் வியாபாரம் செஞ்சு, அதுக்கப்புறம் மகி கொடுத்த ஐடியாவால இப்போ மீன் குழம்பு வியாபாரம் செஞ்சு கை நிறைய பணமும் சம்பாதிச்சு ரொம்பவுமே சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தா. சோம்பேறி குருவி. பச்சை பசேல்னு மரங்களோட பறவைகளோட கலகல சத்தத்தோட அந்த ஊரு காலையில ரொம்பவே அழகா இருக்கும். ஆனா துணியோட வீட்டுல மட்டும் காலையில நேரம் எப்பவுமே ரொம்ப கொடூரமா தான் இருக்கும். அதுக்கு காரணம் துணியோட பொண்ணு புஜ்ஜி குருவி. புஜ்ஜிக்கு சோம்பேறித்தனம் ரொம்ப அதிகம். பகல் பூரா தூங்குறது தான் அவளுடைய வேலையே. நண்பர்களோட விளையாடுறதுக்கு கூட அவ வெளியில போக மாட்டா. ஒரு நாள் காலையில பன்னு கிளி சின்ன காக்கா புஜ்ஜிய விளையாடுறதுக்கு கூப்பிடுறதுக்காக அவளுடைய வீட்டுக்கு வந்தாங்க. அப்போ பன்னு வாசல்ல நின்னு, புஜ்ஜி புஜ்ஜி இன்னும் படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கியா? சீக்கிரமா எந்திரிச்சு வா. இன்னைக்கு கிளைமேட் எவ்வளவு நல்லா இருக்கு தெரியுமா? நம்ம அந்த அரச மரத்துக்கு அடியில போய் விளையாடலாம். புஜ்ஜி புஜ்ஜி சீக்கிரமா வா புஜ்ஜி, நம்ம போய் விளையாடலாம். விளையாண்டாதான் நம்மளுக்கு எக்ஸசைஸ் ஆகும். அது மட்டும் இல்ல, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து கிரவுண்ட்ல நம்மளுக்காக வெயிட் பண்றாங்க. அப்போ புஜ்ஜி எழுந்திருச்சு வெளியில வரல. ரூமுக்குள்ள இருந்தே அவங்களுக்கு பதில் கொடுத்தா. அப்பப்பா, என்னடா விளையாட வாங்க வாங்கன்னு சும்மா தலை திங்கிறீங்க? எனக்கு கொஞ்ச நேரம் தூங்கணும். நேத்து நைட்டு சரியா தூங்கல. கொஞ்ச நேரம் தூங்குறேன், நிம்மதியா விடுங்கடா. ஏ புஜ்ஜி, நீ சும்மா பொய் சொல்லாத. நேத்து நைட்டு 7 மணிக்கே படுத்து தூங்கிட்டேன்னு துணி ஆண்டி சொன்னாங்க. ஒரு மனுஷன் 12 மணி நேரம் தூங்குறதா? எந்திரிச்சு வா நீ. புஜ்ஜி கொஞ்சம் கோவமா, ஏ பண்ணு, நான் வரமாட்டேன்டா. எனக்கு விளையாடுறதெல்லாம் பிடிக்காது. விளையாண்டா வேர்வை ஊத்தும், காலெல்லாம் வலி எடுக்கும். அதனால நான் வரமாட்டேன். என்ன கொஞ்ச நேரம் நிம்மதியா தூங்க விடுங்க. அப்போ துணி கோவமா சமையல் அறையில இருந்து வெளியில வந்து, பாத்தீங்களாடா பன்னு, என் பொண்ணு எவ்வளவு பெரிய சோம்பேறி அப்படின்னு படுத்த இடத்துல இருந்து எந்திரிச்சு வரமாட்டேன்னு சொல்றா. நீங்க தான் அவளுக்கு சரியான பாடத்தை கத்து கொடுக்கணும். என்ன பண்றது ஆண்டி, நாங்க எவ்வளவு கூப்பிடுறோம், ஆனாலும் அவ வரவே மாட்டேங்கிறா. அவளை எங்களால எதுவுமே செய்ய முடியாது. புஜ்ஜி, நீ அப்படியே படுத்து தூங்கு. நண்பர்கள் போனதுக்கு அப்புறமா டோனி குருவி ரொம்பவும் கோவத்தோட புஜ்ஜியோட ரூமுக்கு போய் அவ போத்திக்கிட்டு இருந்த அந்த போர்வையை இழுத்து கீழே போட்டான். ஏ புஜ்ஜி, இப்ப நீ எந்திரிக்க போறியா இல்லையா? எப்பவுமே உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து விளையாடலான்னு கூப்பிட்டா நீ எந்திரிச்சு போகாம சோம்பேறியா படுத்து தூங்கிக்கிட்டே இருக்க. உன் வயசுல இருக்கிற பசங்க வீட்ல அம்மாவுக்கு எவ்வளவு உதவி செய்யறாங்கன்னு தெரியுமா? நீ மட்டும் படுத்து தூங்கிக்கிட்டே இருக்க. புஜ்ஜி கண்ணை தொடச்சுக்கிட்டே எழுந்திருச்சு உட்கார்ந்தா. அம்மா, ஏம்மா என்னை எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்க? நான் படுத்து தூங்குனா உங்களுக்கு என்ன நஷ்டம்? நான் எந்திரிச்சு உட்காந்து உங்ககிட்ட ஏதாவது கேட்டுக்கிட்டு இருக்கேனா? நான் உங்ககிட்ட எதுவுமே கேக்குறது இல்ல, சண்டை போடுறது இல்ல. அப்படி இருக்கும்போது எதுக்குமா எப்ப பார்த்தாலும் என்ன திட்டிக்கிட்டே இருக்கீங்க? அப்போ துணி ரொம்ப கோவமா, நீ எதுவுமே கலாட்டா பண்ணாம சைலண்டா படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கியா? நீ வயசுக்கு வந்த பொண்ணு. முன்னாடி வர எதிர்காலத்துல ஸ்வயமா நீயே சம்பாதிச்சு உன்னோட காலு மேல நிக்கிறது வேண்டாவா? எதுவுமே என்கிட்ட ரகல பண்ணாம படுத்து நிம்மதியா தூங்குறேன்னு சொல்ற நீ? என்னோட கர்மம், உங்ககிட்ட எந்த வேலையும் சரியா செய்ய சொல்லவே முடியாம போயிடுச்சு. நேத்து பாத்திரம் கழுவுன அரைகுறையா கழுவிட்டு படுத்துட்டேன். முந்தா நேத்து துணி துவைக்க சொன்னா அதையும் அரைகுறையா செஞ்சு படுத்துக்கிட்டேன். என்னமா பண்ண சொல்றீங்க? நீங்க ஏதாவது வேலை சொல்லி நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது எனக்கே தெரியாம எனக்கு தூக்கம் வந்துருது. அதனாலதான் நானும் எதுவுமே பேசாம வந்து படுத்து தூங்குறேன். தூங்கும் போது நிம்மதியா கனவு கண்டுகிட்டு இருக்கேன். துணி கவலையா, உன்னோட கனவு காண்றதெல்லாம் இருக்கட்டும். இன்னைக்கு நான் உனக்கு ஒரு முக்கியமான வேலை சொல்ல போறேன். நம்ம வயல்ல விதைங்கள போடுறதுக்காக, விதைங்கள வாங்குறதுக்காக நான் பட்டணத்துக்கு போக போறேன். நான் வரும்போது நாளைக்கு காலையில ஆயிடும். அப்போ புஜ்ஜி பாத்துட்டமா, என்னது நாளைக்கு காலையிலயா? அப்படின்னா நைட்டு முழுக்க நானு தனியா இருக்கணுமா? எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா? பயமா? கண்டிப்பா உனக்கு எந்த பயமும் இருக்காது. ஏன்னா நீ இருக்க போறது தனியா வீட்ல இல்லையே, வயல்ல தான். வயல்ல காவலுக்கு இருந்துகிட்டே நைட்டு கரெக்டா 10 மணிக்கு கரண்ட் வந்த உடனே மோட்டர் போட்டு தண்ணி விடணும். நான் சொல்றது புரியுதா? புஜ்ஜி ரொம்ப ஷாக் ஆயிட்டா. என்னது, நான் தனியா நைட்டு நேரத்துல வயல்ல போய் காவலுக்கு இருந்துகிட்டு அங்க வேலை செய்யணுமா? ஐயோ, என்னால முடியாது. அங்க என்னால நிலத்துல எல்லாம் படுக்க முடியாது. சில்லுன்னு குளிர் எடுக்கும். ப்ளீஸ் நான் போக மாட்டேன். துணி கோவத்துல பல்ல கடிச்சுக்கிட்டு,
என்னது, வயலுக்கு போய் வேலை செய்ய மாட்டியா? நான் உங்ககிட்ட சமாதானமா சொல்லிக்கிட்டு இருக்கல, உனக்கு ஆர்டர் போட்டுக்கிட்டு இருக்கேன். நீ போனோனா போய் தான் ஆகணும். கரெக்டா 7 மணிக்கு வீட்டை விட்டு கிளம்பி போய் 10 மணிக்கே மோட்டரை ஆன் பண்ணி கரெக்டா 11 மணிக்கே மோட்டரை ஆஃப் பண்ணும். ஒரு நிமிஷம் அந்த பக்கம் இந்த பக்கம் ஆனாலும் வயல்ல தண்ணி நிறைஞ்சிரும். அதுக்கப்புறம் விளைச்சல் எல்லாம் நாசமாயிடும். நான் சொன்ன மாதிரி மட்டும் நீ வேலையை செய்யாம இருந்தனா நாளைக்கு காலையில நான் வந்த உடனே வீட்டை விட்டு வெளியே துரத்திடுவேன். அப்போ புஜ்ஜி குருவி பயந்துகிட்டே, சரிம்மா, நீங்க சொன்ன மாதிரியே வயலுக்கு போயிடுறேன். 1 மணி நேரம் தண்ணி விட்டா போதும்ல. நான் நீங்க சொன்ன மாதிரியே வயலுக்கு போறேன். இப்ப புரிஞ்சிச்சா? டிஃபன் பாக்ஸ்ல சாப்பாடெல்லாம் போட்டு வச்சிருக்கேன். சரியா 7 மணிக்கு கிளம்பி போயிடு. துணிக்குருவி பட்டணத்துக்கு கிளம்பிட்டான். புஜ்ஜி நாள் பூரா தூங்கிட்டு சாயந்தரம் 6 மணிக்கு தான் முழிச்சே பார்த்தா. சாப்பாடு கட்டி எடுத்துக்கிட்டு வயலுக்கு போவ அவ தயாரானா. ஆனா தரையில படுத்து தூங்குறது விருப்பம் இல்லாம அதுக்கு ஒரு யோசனைய யோசிச்சான். புஜ்ஜி அவ மனசுக்குள்ள, எங்க அம்மா என்னவோ என்ன வயலுக்கு போய் அங்கே படுத்து தூங்கு, அங்கே வயல்ல வேலை செய்யன்னு சொல்றாங்க. ஆனா வயல்ல கல்லு மண்ணு பூச்சி எல்லாம் இருக்கும். நான் எப்படி நிலத்து மேல படுக்கிறது? என்ன பண்றது? ஐடியா! வீட்ல இருந்து புடவையோ துணி ஏதாவது எடுத்துட்டு போறேன். 2 மரத்துக்கு நடுவுல கட்டி அதுல ஊஞ்சல் மாதிரி படுத்துக்கிட்டு அதுலயே சில்லுன்னு காத்துல தூங்குறேன். இதுதான் ஐடியா. அப்படியே செய்றேனா? அப்படி புஜ்ஜி அந்த ஊஞ்சலை எடுத்துக்கிட்டு வயலுக்கு போனா. 2 மாங்காய் மரத்துக்கு நடுவுல இருக்கிற கிளையில அந்த ஊஞ்சலை கட்டி அது மேல ஏறி படுத்து பார்த்தா. அப்பா, அடிக்கிற சில்லுன்னு காத்துக்கு ஆகாயத்துல நிலாவை பாத்துக்கிட்டு நட்சத்திரத்தை பாத்துக்கிட்டு சில்லுன்னு காத்துல அப்படியே தூங்குறதுக்கு நல்லா இருக்கு. ஆனா 10 மணி வரைக்கும் முழிச்சுக்கிட்டே இருக்கணுமே. தூங்கிட்டா அதுக்கப்புறம் அவ்வளவுதான். சரி, அம்மா கொடுத்து விட்ட சாப்பாட சாப்பிடுறேன். புஜ்ஜி அவங்க அம்மா கட்டி கொடுத்த அந்த சாப்பாடு எடுத்து நல்லாவே சாப்பிட்டான். நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டாச்சு. காத்து சில்லுன்னு வீசிச்சு. புஜ்ஜியோட கண்ணு தானாவே மூட ஆரம்பிச்சது. அப்ப புஜ்ஜி அவனுடைய மனசுக்குள்ள, அம்மா, எனக்கு பயங்கரமான தூக்கம் வருது. என்னால சாப்பிட்டுட்டு நிக்கவே முடியல. தண்ணி ஊத்தணுமே. டைம் எவ்வளோ? அட, அம்மா சொன்ன டைம் வந்துருச்சு, 10 மணி. சரி, நான் போய் தண்ணி விட்டுட்டு வரேன். புஜ்ஜி கஷ்டப்பட்டு போய் அந்த தண்ணி மோட்டரை ஆன் பண்ணா. பைப்ல இருந்து தண்ணி ஃபாஸ்டா கொட்ட ஆரம்பிச்சது. அந்த தண்ணி பொறுமையா வயலெல்லாம் போக ஆரம்பிச்சது. அப்பா, மோட்டரை ஆன் பண்ணிட்டேன். அம்மா சொன்ன பாதி வேலையை இன்னைக்கு நான் முடிச்சிட்டேன். ஆனா இன்னும் 1 மணி நேரம் காத்துக்கிட்டு இருக்கணுமே. ஆனா இந்த குளிர்ல இங்க நிக்கிறதுக்கு என்னால முடியாதுப்பா. சரி, போய் ஊஞ்சல்ல உட்காந்துக்கிட்டு கொஞ்ச நேரம் கண்ணு மூடி படுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 5 நிமிஷம் ஆனதுக்கு அப்புறம் முழுப்பு தட்டால அப்ப வந்து ஆஃப் பண்றேன். அப்படி புஜ்ஜி திரும்பி வந்து அந்த ஊஞ்சல்ல ஏறி படுத்துக்கிட்டான். சில்லுன்னு காத்து வீசிக்கிட்டு இருந்துச்சு. தண்ணியோட சத்தம் கலகலன்னு கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. அப்படி இருக்கிற அந்த சூழ்நிலையில அடுத்த 5 நிமிஷத்துலயே அவளுக்கு தூக்கம் வந்துருச்சு. மணி 11 ஆச்சு, 12 ஆச்சு, 1 மணியே ஆச்சு. ஆனா புஜ்ஜிக்கு முழிப்பு வரல. மோட்டார் ஆன்லயே தான் இருந்துச்சு. தண்ணி அதிகமா வந்ததுனால அங்க இருக்கிற வரப்பு இல்லாம போய் பக்கத்துல இருக்கிற வயலுக்கும் தண்ணி போக ஆரம்பிச்சுது. காலையில 6 மணியாயி சூரியனும் வெளியில வந்தான். அப்பதான் பட்டணத்துக்கு போயிருந்த துணிக்குருவி நேரா வயலுக்கு வந்தா. அந்த காட்சியை பார்த்து அவளுக்கு ஒரு நொடி இதயமே நின்னு போச்சு. அப்போ துணிக்குருவி அதை பார்த்து ஷாக் ஆகி, ஐயோ, என்னோட வயலு முழுக்க தண்ணி நிறைஞ்சிருச்சே. என்னோட பயிரெல்லாம் நாசமா போச்சு. இந்த புஜ்ஜி தண்ணி ஆஃப் பண்ணலையா அப்படின்னு உடனே போய் மோட்டரை ஆஃப் பண்ணிட்டா. இந்த புஜ்ஜிக்கு நான் சொன்னது புரியலையா? எங்க இருக்கா இவ? புஜ்ஜி, ஏ புஜ்ஜி! அப்படி துணி கத்திக்கிட்டே தேடிக்கிட்டு இருக்கும்போது மரத்துக்கு நடுவுல இருக்கிற கிளையில ஊஞ்சலை கட்டிக்கிட்டு புஜ்ஜி குருவி நல்ல சொகுசா படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தா. வயலை பார்த்ததும் எந்த அளவுக்கு துணிக்கு கவலையா இருந்துச்சோ பொண்ணு பார்த்து அந்த அளவுக்கு அவளுக்கு கோவம் வந்துச்சு. ஏய் சோம்பேறி புஜ்ஜி, எந்திரடி எந்திரடி! அப்போ புஜ்ஜி பதட்டமா கீழே விழுந்துட்டா. அம்மா, அம்மா, என்ன ஆச்சுமா? காலையில எதுக்கு அப்படி கத்திக்கிட்டு இருக்க? அப்போ துணி புஜ்ஜியோட கைய பிடிச்சுக்கிட்டு தண்ணி நிறைஞ்சிருக்கிற அந்த வயலை காட்டினா. எதுக்கு கத்துறேன்னு வேற கேக்குறியா? இங்க வா, அங்க பாத்தியா வயலு தண்ணில எப்படி நிறைஞ்சிருக்குன்னு? போட்ட பயிரெல்லாம் நாசமா போச்சு. நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? 10 மணிக்கு மோட்டார் போட்டேனா 11 மணிக்கு ஆஃப் பண்ணுன்னு சொன்னேன். பண்ணி மாதிரி தின்னுட்டு நல்ல ஊஞ்சல் கட்டி படுத்து தூங்குறியா நீ? அப்போ புஜ்ஜி ரொம்பவும் பயந்து போய் கண்ணுல கண்ணீரோட,
அம்மா, நான் மோட்டரை ஆன் பண்ணேன். சாப்பிட்டு கொஞ்ச நேரம் படுக்கலான்னு சும்மா தான் கண்ணு மூடினேன். அப்படியே நல்லா படுத்து தூங்கிட்டேன் போல. என்ன மன்னிச்சிருங்கம்மா. பாவம் துணி அழுதுகிட்டே, என்னது, உன்னை மன்னிக்கணுமா? மன்னிக்க கூடிய வேலையாடி நீ செஞ்சிருக்க. மோட்டர் போட்டுட்டு 11 மணிக்கு ஆஃப் பண்ணுன்னு சொன்னா நல்லா சாப்பிட்டு படுத்து தூங்கிட்டு நைட்டு முழுக்க கரண்ட் பில்லு வேற ஏறி போயிருக்கும். வயலே நாசமாயிடுச்சு. உன்னை நம்பி இவ்வளோ பெரிய வேலையை கொடுத்தனே, முதல்ல எனக்கு சொல்லணும். இப்போ பயிரும் நாசமாயி என்னோட வாழ்க்கையே நாசமா போச்சு. உன்னோட சோம்பேறித்தனத்தை நீ விட மாட்டியா? உன்னோட சோம்பேறித்தனத்தினால எவ்வளவு நஷ்டமாயிருக்கு பாத்தியா? துணிக்குருவி புஜ்ஜிய திட்டி கண்ணுல கண்ணீர் விட்டு அழுதுகிட்டு இருந்தா. புஜ்ஜி அவ தப்ப புரிஞ்சுக்கிட்டு அழுதுகிட்டு இருந்தா. சரியா அதே நேரத்துல அக்கத்து பக்கத்து வயலுக்கு சொந்தக்காரங்களான லூசிபுரா, சோட்டுக்கிளி, சிச்சு காக்கா எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்தாங்க. அப்போ சோட்டுக்கிளி தூரத்துல போய் நின்னுக்கிட்டு, துணி துணி வந்துட்டியா? நீ எப்ப வந்த பட்டணத்துல இருந்து? துணி கண்ணீரை தொடச்சுக்கிட்டு இப்பதான் வந்தேன் அப்படின்னு சொன்னா. நான் கஷ்டத்தோட இருந்தா நீங்க எல்லாம் சந்தோஷத்துல வரீங்க. அப்படி என்ன ஆச்சு? என்ன ஆச்சா? எங்க 3 குடும்பத்தையும் நீயும் உன் பொண்ணும் சேர்ந்து காப்பாத்திருக்கீங்க. எவ்வளவு பெரிய அபாயத்துல இருந்து நீங்க எங்களை காப்பாத்திருக்கீங்க. இதுக்கு சந்தோஷப்படாம அழுந்துகிட்டு இருக்க முடியுமா? துணி, நீங்க செஞ்சிருக்கிற இந்த உதவிய எங்க வாழ்க்கை முழுக்க மறக்கவே மாட்டோம். அம்மா புஜ்ஜி, நீ எங்களுக்கு எவ்வளவு பெரிய நல்லது செஞ்சிருக்க. உனக்கு ரொம்ப நன்றிமா. அப்போ துணிக்குருவி ரொம்ப ஆச்சரியமா, என்ன நீங்க? என் பொண்ணு மோட்டார் போட்டுட்டு அப்படியே ஆஃப் பண்ணாம படுத்துக்கிட்டா. பயிரெல்லாம் நாசமா போச்சுன்னு நான் அழுந்துகிட்டு இருந்தா நீங்க வந்து புஜ்ஜிக்கு தேங்க்ஸ் சொல்றீங்க. என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சா? 2-3 நாளா எங்க மோட்டார் ரிப்பேரி ஆகி பயிருக்கு தண்ணி ஊத்த முடியாம வெயிலுக்கு பயிரெல்லாம் காஞ்சு போயிருந்துச்சு. நேத்து போய் மோட்டார்காரனை கூப்பிட்டா அவனும் ரிப்பேரி பண்ணி கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டான். எங்க பயிரு வெயில்ல காஞ்சு போய் செத்து போயிடும்னு நினைச்சு நேத்து நைட்டு முழுக்க நாங்க 3 பேரும் தூங்காம அழுதுகிட்டு இருந்தோம். ஆமாம் துணி, காலையில வந்து எங்க பயிரெல்லாம் என்ன ஆயிருக்குமோ, எங்க வாழ்க்கை இங்கிக்கே முடிஞ்சு போச்சு, நடு ரோட்ல நிக்க வேண்டியதுதான் வந்து பார்த்தா எங்க வயலு முழுக்க தண்ணி நிறைஞ்சு பயிரெல்லாம் பச்சை பசேல்னு நிறைஞ்சிருக்கு. துணி ஆச்சரியமா, உங்களோட வயலுக்கு தண்ணி எப்படி வந்துச்சு? உங்க மோட்டார் தான் ரிப்பேரி ஆயிருக்கே. அப்ப லூசி சிரிச்சுக்கிட்டே, அதான் மேஜிக் துணி. நேத்து நைட்டு புஜ்ஜி 10 மணிக்கு மோட்டார் போட்டுட்டு 11 மணிக்கு ஆஃப் பண்ணாம அப்படியே படுத்து தூங்கிட்டா. அவ தூங்குனதுனால மோட்டரு ஆன்லே இருந்ததுனால தண்ணி முழுக்க எங்க 3 பேரோட வயலுக்கு வந்திருக்கு. இதனால காலையில காஞ்சு போயிடும்னு நாங்க பயந்துகிட்டு இருந்த வயலு பச்சை பசேல்னு தண்ணில நிறைஞ்சு நிக்குது. துணி துணி, ஒருத்தர் செய்யற தப்பால மத்தவங்களுக்கு நல்லது நடக்கும்னு பெரியவங்க சும்மாவா சொல்லிருக்காங்க? இன்னைக்கு உன் பொண்ணு புஜ்ஜி செஞ்ச இந்த வேலையால இன்னைக்கு எங்க பயிரெல்லாம் காப்பாத்தப்பட்டிருக்கு. 2 நாள்ல வெயில் அடிச்சா உன்னோட வயல்ல இருக்கிற தண்ணியும் காஞ்சிடும். நீ கவலைப்படாத. துணிக்கு விஷயம் புரிஞ்சுது. இப்பதான் அவளுக்கு நிம்மதியாவே இருந்துச்சு. அப்பா, இதுதானா சங்கதி? புஜ்ஜியோட சோம்பேறித்தனம் இன்னைக்கு உங்களுக்கு நல்லதே நடந்திருக்கா? புஜ்ஜி மட்டும் இல்லனா உங்க வயலெல்லாம் நாசமா போயிருக்கும். அப்பா, நான் எவ்வளவு பயந்து போயிட்டேன். சோட்டு, சிச்சு, லூசி 3 பேருமே அவங்கவங்க வயலுக்கு சிரிச்சுக்கிட்டே போயிட்டாங்க. துணிக்குருவி இப்பதான் சமாதானமா நேரா அவ பொண்ணான புஜ்ஜி கிட்ட வந்தா. புஜ்ஜியோட தோள்ல கைய போட்டு புஜ்ஜிய பார்த்து இப்படி சொன்னா, பாத்தியா புஜ்ஜி, உன்னோட சோம்பேறித்தனத்தினால மத்தவங்களுக்கு நல்லதே நடந்திருக்கு. மத்தவங்களுக்கு நல்லது நடந்ததுனால நான் இன்னைக்கு உன்னை மன்னிச்சு விட்டுடுறேன். சரி, அழுவாத. அப்போ புஜ்ஜி கண்ணுல இருக்கிற கண்ணீரை தொடச்சு, அம்மா, நீங்க என்ன திட்டினீங்களேனோ, அவங்க என்ன பெருமையா பேசினாங்கன்னோ நான் இப்போ அழுந்துகிட்ட இல்ல, சந்தோஷமாவும் இல்ல. ஒருவேளை அவங்களும் மோட்டார் ஆன் பண்ணிட்டு தண்ணி விட்டுருந்த, நானும் தண்ணி விட்டுருந்தா நம்மளோட வயலும் நாசமாயி மத்தவங்களோட வயலும் நாசமாயிருக்கும். இந்த விளைச்சலுக்காக எல்லாரும் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. என்னோட சோம்பேறித்தனத்தினால, என்னோட தூக்கத்தால மத்தவங்களுக்கு கஷ்டம் வரக்கூடாது. என் தூக்கம் இன்னொருத்தர் மேல ஆதாரமா இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டேன். அதை கேட்டு துணி ரொம்பவும் சந்தோஷமா, புஜ்ஜி, நீ செஞ்ச தப்ப நீ உணர்ந்துட்ட, நீ கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்ட, நீ மாறிடுவேன்னு எனக்கு சந்தோஷமா இருக்கு. அம்மா, என்னோட சோம்பேறித்தனத்தினால இதுக்கப்புறம் யாருக்குமே நஷ்டம் வரக்கூடாது. எல்லாருக்கும் நான் நல்லதுதான் செய்யணும். எல்லாருக்கும் மட்டும் இல்லம்மா, உங்களுக்கு கூட இனிமே என்னால எந்த நஷ்டமும் வராது. உங்க
உங்க வேலைக்கு உங்க கூட நான் உதவியா இருப்பேன். இனிமே சோம்பேறியா இருக்கவே மாட்டேம்மா. இதுதான் என்னோட பேச்சு. துணி அவளுடைய பொண்ணோட பேச்ச கேட்டு ரொம்பவும் சந்தோஷப்பட்டான். அப்படி எதிர்பாராத விதமா புஜ்ஜி செஞ்ச ஒரு சின்ன தவறு எல்லாருக்குமே நல்லது பண்ணது மட்டும் இல்லாம புஜ்ஜி கிட்ட ஒரு பெரிய மாற்றத்தையும் கொண்டு வந்துச்சு. அன்னையில இருந்து புஜ்ஜி அவளுடைய சோம்பேறித்தனம் எல்லாத்தையுமே விட்டுட்டா. எப்பவுமே சுறுசுறுப்பா போய் விளையாடிக்கிட்டு வேலைகளை செஞ்சுக்கிட்டு அவங்க அம்மாவுக்கு பெரிய உதவியாவே வாழ்ந்துகிட்டு இருந்தா.